இந்த ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் உங்கள் வாழ்க்கையில் பணவரவை அவ்வளோ பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரப்பர் பேண்டில் எலாஸ்டிசிட்டி போனாலோ அருந்து போனாலோ அது எதிர்மறை சக்தியை இழுத்துரும். இந்த எலாஸ்டிசிட்டி போன ரப்பர் பேண்ட்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மையை தந்துடும். இதை நான் எங்கே பார்த்துருக்கேன்னா, நிறைய வீடுங்களை நான் ஹேர் ஆண்டனா மூலியமாக செக் பண்ணும்போது கிச்சனில் மஞ்சப்பொடி மசாலா பொடி கொட்டிட்டு மீதி இருக்கிறத ரப்பர் பேண்ட் போட்டு தான் வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப நாளாக யூஸே பண்ணாமல் இருக்கும்போது அது எலாஸ்டிசிட்டி போயிடுது, பிசுபிசுப்பு தன்மையை தருது. இப்படி ஆனாலே அந்த ரப்பர் பேண்ட் அதிக எதிர்மறை சக்தியை இழுத்துரும். ஸோ சக்தி ஓட்டம் குறைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் பணவரவு தடையாகும். நான் இதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு நல்ல ரப்பர் பேண்ட். இதில் சக்தி ஓட்டம் உள்ளதா? எத்தனை சதவீதம்? 100. இப்போது இந்த ரப்பர் பேண்ட் கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இதோட சக்தி ஓட்டம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதில் சக்தி ஓட்டம் உள்ளதா? எத்தனை சதவீதம்? 10, 20. ரப்பர் பேண்ட் அருந்துருச்சுன்னா 80% அதோட சக்தி ஓட்டத்தை இழந்துருது. இந்த மாதிரி சின்ன விஷயந்தான் இது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வீட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். கவனித்து இதெல்லாம் வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க. இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. இந்த எலாஸ்டிசிட்டிங்கிறது நம்ம போடுற இன்னர் வேர்லேயும் இருக்குது. எலாஸ்டிக் போன இன்னர் வேர் நம்ம போடுறோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பணவரவை அது தடை செய்யும். இதை கவனித்து உங்கள் வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துங்க, உங்கள் கிட்டேருந்தும் அப்புறப்படுத்துங்க. ஒரு வளமான வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க வளமுடன்.